அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல், வெல்கம் டு ரிஃபைஸ் டெய்ரி. மட்டன் தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் 3-4 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கணும். இது கூடவே 150 கிராம் எலும்போடு இருக்க மட்டன் எடுத்திருக்கேன். தால்ச்சாக்கு எலும்போடு இருக்க பீஸ் தான் நல்லாயிருக்கும், அப்படியே பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயமாக எடுத்திருக்கேன். அதை அந்த மாதிரி கட் பண்ணி கையிலேயே உதுத்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக சேர்க்க வேணாம், 1/2 டீஸ்பூன் போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்து இது கூடயே தண்ணி சேர்த்து இது நல்லா ஒரு தடவை கை வச்சு கலந்து விட்டுட்டு 3லேருந்து 4 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. எனக்கு 3 to 4 விசில் கரெக்டாக இருந்துச்சு. உங்கள் குக்கர் எவ்வளோ நேரம் எடுத்துக்குமோ அவ்வளோ நேரம் வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி குக்காகி வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னா கடலைப்பருப்பு இந்த மாதிரி முழுசாக இருக்கும், துவரம்பருப்பு நல்லா கரைஞ்சி வெந்திருக்கும். இப்போது இதிலேருந்து மட்டன் பீசஸ் எல்லாத்தையும் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தால்ச்சா தாளிக்கிறதுக்கு இந்த சைஸில் ஒரு பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு மீடியம் சைஸில் உள்ள ஒரு பே லீஃப், இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கொத்தமல்லி, புதினாவை விட மல்லி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். 4-5 கருவேப்பிலை இலை. தால்ச்சாக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 1/2 வாழைக்காய், இது கூடவே 4 கத்திரிக்காய், அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே இந்த சைஸில் புளி எடுத்திருக்கேன். இதை ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இந்த சைஸில் 2 தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணி சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்க்கணும். சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூட எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் 4ஐயும் சேர்த்துட்டு இது நல்லா இதோட ஃப்ளேவர் எல்லாம் எண்ணெயில் இறங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது கூடவே எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி உதித்து விட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் ரொம்ப கலர் மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சுனாலே போதும். வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் இது கூட எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை இதை சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கணும், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது கூடவே எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிக்கணும். தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட எடுத்து வச்சுருக்க மட்டன் பீசஸையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய் சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது கூடவே காய்களுக்கு தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கிறதுனால இங்கே பார்த்து சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். குக்கரில் வேக வைக்கிறீங்கன்னா காய்களை மட்டும் சேர்த்துட்டு மாங்காயை லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். காய் வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வரவும் இந்த மாதிரி மூடி வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க காய் வெந்திருக்கான்னு. அப்படி வேகலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். அப்படி வெந்துருச்சுன்னா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, பருப்பு எல்லாமே சேர்க்கணும். இப்போ வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி புளி தண்ணியும் சேர்த்துக்கணும்.
அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் மாங்காய் சேர்த்துருக்கிறதுனால புளி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மாங்காய் சேர்க்கலைன்னா புளி தண்ணி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இது கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு தடவை கொதிக்க விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இதுலேருந்து சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டாலே தால்ச்சா ரெடி ஆயிரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகி வந்துடும். தால்ச்சா ரெடி. இது பிரியாணிக்கு ஒரு நல்ல சைட் டிஷ். அது மட்டும் இல்லாமல் தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரிஃபைஸ் டெய்ரிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.